என் பொண்ணுக்கு வந்து கன்சீவாக இருந்துச்சு. திருவண்ணாமலை போனேன், கிரிவலம் போயிட்டு விராலிமலை போனேன். நீங்கள் இப்போ சொன்னீங்க பெருமாள் கூடயே இருக்கார். பெருமாள், ராமர், இந்த மாதிரி சாமியை வந்து நான் ரொம்ப விரும்பி கும்பிட்றதில்ல. எங்கள் அப்பாவை தவிர நான் யாரையுமே கும்பிட்றதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அம்மனில் மாறி தெப்பக்குளம் மாறி கடவுள்னா அப்பா, அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அப்போ ஸ்ரீரங்கம் போவோன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் போய் ஃபஸ்ட் டைம் பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாளை பார்க்குறேன். வீட்டுக்கு வரேன், பாப்பாவுக்கு அபாசனம் ஆயிடுச்சு. 3 மாதம் கன்சீவாக இருந்துச்சு, அபாசனம் ஆயிடுச்சு. விராலிமலை முருகன் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், இவரையும் பார்க்குறேன். எனக்கு ஒரே அழுக, என்ன இப்படி நீ கொடுத்ததை நீயே பறிச்சுக்கிட்டியே, இப்படி இருக்கியே முருகா அப்படின்னு சொல்கிறேன். என் மருமையன் பேர் முத்துமுருகன். அவர் ஒரு திருச்செந்தூர் முருகனுக்கு அவர் பிறந்ததுலேருந்து பாத யாத்திரை வர்றவர். அவரெல்லாம் என் லைஃப்பில் எப்படி வந்தார், அவர் ஒரு முருக பக்தர். சரி ரைட்டு, இது முருகன் ஏதோ ஒரு இதில் நம்மளை இருந்து கடத்தி கொண்டு போகிறாருன்னு அப்பையும் வர விடாமல் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டேன். 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, பாப்பாவுக்கு கன்சீவே ஆகலை. போன ஆடி கிருத்திகைக்கு மதுரை சுப்பிரமணிய சுவாமி நம்ம திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போய் நான் சாமியை கும்பிட்டுட்டு, அங்கே சிறுகூடல் மலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது சார், அங்கே நீங்கள் கண்டிப்பாக வரணும். அங்கே வந்து கண்டிப்பாக வரங்கம்மா. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். அங்கே வந்து மாயாண்டி சித்தர், ராமலிங்க சித்தர் இருக்கார் அடிவாரத்தில். நடுப்பையில் சோமப்பர் இருக்கார். மேலே மலை உச்சியில் பழனி தண்டாயுதபாணி இருக்கார். அப்போ நான் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு என்னை சோமப்பர் வந்து சோமப்பருக்கு வான்னு என்னை கூப்பிட்றாரு. 2 வருஷமாக நான் போகவே முடியல சோமப்பருக்கு. நான் ரொம்ப சோமப்பரை கும்பிடுவேன். சித்தர் ஏன் நம்மளை 2 வருஷம் கழிச்சு இப்படி கூப்பிட்றாரு. நான் இங்கே போனால் தண்டாயுதபாணி கோயிலில் கும்பாபிஷேகம் முடிச்சு 48வது நாள் போன ஆடி கிருத்திகை. இங்கே தண்டாயுதபாணி இருக்காருன்னே எனக்கு தெரியாது. தனியாக மலை மேலே ஏறி நானாக போகிறேன். கேட்குறேன், என்ன முருகன் பாட்டு கேட்குதுன்னு. அது தண்டாயுதபாணி கும்பாபிஷேகம் நடந்து இன்றைக்கி தான்ப்பா 48, இன்றைக்கி ஆடி கிருத்திகை. சரி வா நம்ம போயிடுவோம், ஒரு தைரியத்தில் மேலே ஏறிடுவோம். மேலே ஏறினா அங்கே வந்து சங்காபிஷேகம், 108 கலசம் வச்சு அப்பாவுக்கு அவ்வளோ அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் கலசம் கொடுத்துட்டாங்க. நான் போய் நின்று தேமி அழுகிறேன், என்னப்பா எனக்கு கலசமே இல்லையே. சரி ரைட்டு, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஒருத்தர் வந்து கூப்பிட்டு தட்டி அவர் கையில் இருந்த கலசத்தை என் கையில் கொடுத்து, இது உனக்குரியது எடுத்துக்கோன்னு. அப்போ நான் கேட்குறேன், எனக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறேன். அவர் உனக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோன்னு. அந்த கலசத்தை கொண்டு போய் ஊற்றுனேன். பாப்பா கன்சீவ் ஆச்சு. பாப்பாவுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். என் மருமகளுடைய நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம்.